யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமான மெய்ப்பொருளை காண வந்தோமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமான மெய்ப்பொருளை காண வந்தோமே. ராஜயோகம் என்றால் என்ன? ராஜயோகத்தை எளிமையான முறையில் மக்களுக்கு எல்லோரும் செய்யும் வகையிலே, எல்லா பலன்களும் பெறும் வகையிலே இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன், பயிற்சி அளித்து கொண்டிருக்கின்றேன். ராஜயோகம் என்றாலே இந்த ராஜயோகத்தை 8 அங்கங்களாக சொல்லப்படுகின்றது. 1 இயமம், 2 நியமம், 3 ஆசனம், 4 பிராணாயாமம், 5 பிரத்யேகாரம், 6 தாரணை, 7 தியானம், 8 சமாதி என்று இந்த 8 ஆக அதை பிரித்திருக்கின்றார்கள். இயமம் என்று சொன்னால் இங்கே இயமம் என்பதற்கு நிறைய விளக்கங்கள் அதுக்கு கொடுக்கலாம். மிக சுருக்கமாக சொல்ல வேண்டாம் என்றால், சொல்லால், மனதால், செயலால் மற்றவர்களுக்கு உயிரினங்கள், எந்த உயிரினங்களாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது. இதிலே தான் எல்லாமே அடங்கும். அதாவது பொய் சொல்கிறது, ஏமாற்றுவது, திருடுவது, அப்புறம் மதுபானம் அருந்துவது, இது எல்லாமே அதை சார்ந்தது தான். அது எல்லாமே உருப்பட்டது தான், அதுக்குள்ளார உருப்பட்டது தான். ஆணவம், தற்பெருமை கொள்வது, இவர்கள் எல்லாத்தையுமே அது எல்லாமே அதை சார்ந்தது. அதாக சுருக்கமாக நான் சொன்னேன். அடுத்தது நியமம். நியமம் என்று சொல்லும் பொழுது அதே தான், மனதால், சொல்லால், செயலால் முடிந்த அளவு மக்களுக்கு, யாருக்கும் சரி, மக்களுக்கோ நம்ம உற்றார் உறவினருக்கோ மற்றவர்களுக்கோ யாருக்கும் நம்மளால் முடிந்த உதவிகள் செய்வது. அதுதான் சொல்லால், மனதால், செயலால் நன்மைகள் செய்வது. இந்த 2 விஷயந்தான் யோகத்திற்கு முக்கியமான ஒரு விஷயமே. இதை நிறைய பேர் கருத்தில் கொள்வது இல்லை. இந்த யோகத்தை முழுமையாக, இந்த யோகத்தை நாம் பயில வேண்டும். இந்த யோகத்தில் சொல்லப்படுகின்ற முழுமையான பலனை பெற வேண்டும் என்றால் இதில் கவனம் கொள்ள வேண்டும். இயமம், நியமம், இது 2 ரொம்ப முக்கியம். இதில் கவனம் செலுத்த வேண்டும். அதை கூட நான் இந்த பயிற்சியின் மூலமாக மிக எளிமையாக்கி கொடுத்துருக்கேன். இப்போ பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், ஒரு பொய் சொல்வது தவறு, திருடுவது, ஏமாற்றுவது எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆக அதை ஒரு தனியாக ஒரு பட்டியல் போட்டு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், சொல்லால், செயலால், மனதால் தீங்கு நினைக்காதீங்க அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன். அடுத்து நன்மை நம்மளால் முடிந்தால், சொல்லால், மனதால், செயலால் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இதுலேயும் அடுத்தவங்களை பார்த்து போராமைப்படுவது, கூட இருந்து மற்றவங்களுக்கு கெடுதல் விளைவிப்பது, சூது, இந்த மாதிரி எல்லா வகையிலையும் நம்ம செய்யாமல் இருப்பது. ஆக சொல்லால், மனதால், செயலால் நம்மளால் முடிந்தால் நன்மைகள் செய்வது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமான மெய்ப்பொருளை காண வந்தோம்.